மம்மி காலை வணக்கம். காலை வணக்கம். என்னம்மா காலையிலேயே வேலை பரபரப்பா போயிட்டு இருக்கும் போல. சமையல் செய்யணும்ல, அதான் நீங்க சமையல் செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வரலட்சுமி நோம்பி, அதனால இன்னைக்கு மங்களகரமா பருப்பு தான் போடணும். யார் சொன்னா அப்படின்னு மங்களகரமா பருப்புன்னு? ஆமா, நீங்க வரலட்சுமி ஆடி வெள்ளி வரலட்சுமி இது பௌர்ணமி, அதனால நீங்க மங்களகரமானது பருப்பு போட்டு தான் சாம்பார் வைக்கணும். அதனால இன்னைக்கு நான் பருப்பு சாம்பார் வைக்கிறேன். அது கூட காயெல்லாம் நிறைய போடுறேன். இது முள்ளங்கி 2 முள்ளங்கி, பீன்ஸ் ஒரு 50 கிராமு, கேரட் 1, ஒரு முருங்கைக்காய், பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டுதான் இன்னைக்கு ஒரு சாம்பார், கூட்டு சாம்பார். கடிச்சிக்க முருங்கைக்கீரை சேருங்கண்ணே. முருங்கைக்கீரை 2 மூணாவது ஆகுது வாங்கி, அப்படியே இருந்தா சரி இன்னைக்கு வதக்கிடலாம். கட்டு 10 ரூபான்னு வாங்கிருந்தேன், உருவி வச்சிருந்தேன். அதான் சரி இன்னைக்கு முருங்கைக்கீரை பொரியலும் பருப்பு சாம்பார் தான் இன்னைக்கு நம்ம வீட்டுல. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளே. எல்லாரும் இன்னைக்கு அம்மன் கோயிலுக்கு போங்க. இன்னைக்கு சாமி விடுங்க. பௌர்ணமி, வரலட்சுமி நோம்பி, இன்னைக்கு எல்லாமே ஒன்னா வந்திருக்கனால இன்னைக்கு அம்மன் கோயில் பக்கத்துல இருந்தா போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுவாங்க. ரொம்ப நல்லது. ராசி பலன் சொன்னக்கண்ணே, இன்னைக்கு பால் பாயசம், பொங்கல் இந்த மாதிரிலாம் வச்சு அன்னதானம் பண்ண ரொம்ப சிறப்பாமா. நீங்க என்ன செய்ய போற? நான் வெள்ளிக்கிழமை இந்த ஆடி 18லயே பொங்கல் வச்சு நான் அன்னதானம் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நான் போய் அன்னதானம் கூட வாங்கி சாப்பிட்டு வருவேன் கோயிலுக்கு போய். சரிம்மா, ஓகே. கோயிலுக்கு தான் போய் எப்பயுமே வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கோயிலுக்கு தான் போயிட்டு வருவேன். எல்லாரும் வீட்டுல அவங்கவுங்க பழக்கம் உள்ளவங்க ஜாக்கெட்டு பிட்டு, மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு இதெல்லாம் வச்சு ஜாக்கெட்டு பிட்டு இதெல்லாம் வச்சு கும்பிட்டு, ஒரு சுமங்கலி பொண்ணுங்களுக்கு ஒரு 10 பேத்துக்கு 7 பேத்துக்கு இப்படி 9 பேர் இப்படி கணக்கு வச்சு கொடுப்பாங்க. அது பழக்கொள்ளையும் செய்வாங்க. எங்களுக்கு அந்த பழக்கம் இல்ல, அதனால செய்யறது இல்ல. பழக்கொள்ளைங்க அதை வச்சு சாமி கும்பிட்டு செய்யுங்க. ரொம்ப நல்லது. நான் பக்கத்துல இருக்கிற காளியம்மன் கோயில, அக்னிமறை கோயிலுக்கு போயிட்டு வரேன். ரொம்ப நன்றி.